தேரர்கள் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்காக தர்மம் நீதிமன்றம் ஒன்று நிறுவப்படும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரா குமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கிறார். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏதிச காட்டமாக தெரிவித்திருக்கின்றார். செய்தியாளர்கள் ஒரு கேள்வியை எழுப்பிய போதுதான் இந்த கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏதிச தெரிவித்திருக்கின்றார். வாராந்த அமைச்சரவை தீர்மானங்களை எடுக்கின்ற மாநாட்டில் கலந்து கொண்டிருந்த போது இவ்வாறான தகவல்களை தெரிவித்திருக்கின்றார். பௌத்த பிக்குகளாக இருந்தாலும் அவர்கள் நாட்டில் உள்ள நடைமுறை சட்டத்துக்கு முரணாக செயற்பட்டால் அவர்களுக்கு எதிராக பாகுபாடு எதுவும் இல்லாமல் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லி அமைச்சர் நலிந்த ஏதிச தெரிவித்திருக்கின்றார். எந்த ஒரு தடையுமின்றி சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படும். அனுராதபுரத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி பாலியல் தொழிலாளி என்று சொல்லி மிக மோசமாக விமர்சித்தமை மற்றும் அவதூறு பரப்பியமை தொடர்பாக பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. போலீசார் இது தொடர்பான விசாரணைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தி வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியும் சமூக ஊடகங்களுடன் அல்லது ஏனைய வழிமுறைகளிலோ அவ்வாறு பொறுப்பற்ற முறையில் அவதூறு தெரிவிக்கப்பட்டால் பாதிக்கப்பட்ட சிறுமி மற்றும் அவரது தாய் உள்ளடங்களாக ஒட்டுமொத்த குடும்பங்களும் மிக மோசமான மன உளைச்சலுக்கு உட்படுத்தப்படும் என்று சொல்லி அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த இவ்வாறான கருத்துக்கள் வெளியிட்ட நபர் சட்ட ரீதியாக பொறுப்பு கூற வேண்டும். இதனை மிக சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்ல முடியாது என்று சொல்லியும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஏதிச தெரிவித்திருக்கின்றார். போலீசார் உத்தியோகபூர்வமாக இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் மற்றும் அதன் பின்னாடி தொடர்பில் இதுவரை 15க்கும் மேற்பட்ட நபர்களிடம் விரிவான வாக்குமூலங்கள் பெறப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற விசாரணைகள் முன்னேற்ற தன்மைக்கு அமைவாக அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று சொல்லியும் அடுத்த மேலதிக சாட்சி பதிவுகள் இடம்பெறும் என்று சொல்லி நீதிமன்றத்தின் ஊடாக இந்த விடயம் முற்றிலும் நியாயமான